இடத்துல இருந்து திரும்ப வந்து ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆகி எங்கே ஓப்பன் ஆனிச்சோ அந்த ஓப்பனை வந்து தொட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட பாருங்கள் இந்த இடத்துல ஒரு 1000 வந்து மூவ்மெண்ட் வந்து கீழே வந்திருக்கு. இப்போ கீழே வந்து என்ன வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக ஒவ்வொரு டைம் எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சோ அதே ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் அனலைஸ் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலான்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா 2020 வந்து மார்க்கெட் இங்கேருந்து வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கேருந்து போக ஆரம்பித்த மார்க்கெட்டு இந்த ஒரு டைம் கூட இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி வெளியே வரல. இப்போ தான் முதல் டைம் என்ன நடந்திருக்குன்னா இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மந்த் வந்து இந்த கேண்டில் வந்து இதை தாண்டி கீழே வச்சிருச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு புதுசாக வந்து லோவை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகி மேலே போகும். சரிங்களா? ஸோ என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த இடத்த தாண்டி இந்த ஜோனை தாண்டி இந்த கேண்டில் வந்து மறுபடியும் வந்து இங்கே க்ளோசிங் வைக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு லோ வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நம்ம இதை வந்து தொடுன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த லோ வந்து தொட்டுருச்சு. இப்போ பாருங்கள் ஒவ்வொரு டைம் வந்து நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சே மார்க்கெட் வந்து கீழே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக வந்து கொரோனான்னு சொல்லி ஒரு வைரஸ் வந்துச்சு, அங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆனிச்சு, அதுலேருந்து தான் ரெக்கவரி ஆகி போயிட்டுருக்கு. இப்போ திரும்பவும் புதுசாக நியூஸில் வந்து ஒரு வைரஸ் வருது, உடனே வந்து நியூஸ் இம்பேக்டில் வந்து மார்க்கெட் மறுபடியும் வந்து ஒரு நல்ல ஃபால் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து நம்ம எந்த நியூஸ் எதுவுமே பார்க்க தேவையில்ல, கிளியராக வந்து வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம அன்றைக்கி பண்ண அனலைஸே என்ன சொல்லியிருந்தேன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போக ஆரம்பிக்குது, மறுபடியும் வந்து இந்த இடத்த வந்து எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ அலர்ட் ஆகிக்கங்க, மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு. இதை தாண்டிச்சுன்னா இதான் வந்து அந்த லோ லோ இது வந்து டே ஓப்பனாக இருந்துச்சு இந்த மந்தோட. ஸோ இதை வந்து திரும்பவும் தொட்டுட்டு இதையும் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு சப்போர்ட் லெவல் வரைக்கும் போகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ இது எல்லாமே ரொம்ப கிளியராக வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ வந்து வீக்லி கேண்டிலை பொறுத்த வரைக்குமே இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிட்ட நியர்பை வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ நிறைய பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் காட்டுது. பட் இருந்தாலும் நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வேணும், மந்த்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலை தாண்டி மார்க்கெட் வந்து கீழே வச்சா மட்டும்தான் நம்ம அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதாவது ஃபர்தராக வந்து நல்ல ஒரு லாங்கில் வந்து மார்க்கெட்டில் வந்து கீழே தான் போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு. ஏன் எதனால் அப்படின்னா இந்த லெவலை எக்ஸ்பெக்ட் பண்ணி லாங் எடுத்தவங்க, அதாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் எப்போ இதுக்கு தாண்டி கிரீனில் வந்து கேண்டில் க்ளோசிங் வச்சு ரிவர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதோ இமீடியட்டாக அவங்க எல்லாம் பொசிஷனை புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூட்டி வந்து ஒரு நல்ல ஃபால் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் இங்கே வரும்போது என்ன இருக்குது, இங்கேருந்து ஒரு நல்ல ஹை வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. எப்போல்லாம் இந்த இடத்த தொடுதோ அப்போல்லாம் இங்கேருந்து ஒரு நல்ல மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஏன்னா ப்ரீவியஸாக பாருங்கள் நல்ல கன்சல்டேஷன் நடந்து தான் இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. பட் இமீடியட்டாக என்ன ஆயிடுச்சு, இதை பிரேக் அவுட் கொடுத்து மேலே வந்து போயிட்டாங்க. ஸோ ஃபாலோ த்ரூவாக மார்க்கெட் வந்து இப்போ என்ன நடக்கணும்னா இந்த இடத்த தாண்டி மார்க்கெட் கீழே வந்து இங்கே க்ளோசிங் வைக்கணும். இங்கே க்ளோசிங் வச்சா மட்டும்தான் இதோட கண்டினியூட்டி வந்து நமக்கு திரும்ப வந்து ஒரு நியூ லோவோ வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இங்கேருந்து திரும்ப பையர் ஆட் ஆகும்னா இதுக்கு முன்னாடி பையர் ஆட் ஆகிருக்கனால திரும்ப வந்து பையர் வந்து இங்கே ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. மறுபடியும் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி பையர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படி விடாமல் என்ன பண்ணும், மார்க்கெட் அப்படி பிடிக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த 50,500 லெவல்லேருந்து மறுபடியும் மார்க்கெட்டை தலையில் தட்டி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்து க்ளோசிங் வந்து வச்சிடும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி மார்க்கெட் நமக்கு மேலே போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும்னா இந்த 50,800 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 50,800 லெவலை வந்து மார்க்கெட் கிராஸ் பண்ணாமல் நமக்கு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்ட்ராங்காக அதுக்கப்புறம் பையிங் வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் இங்கேருந்து நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா திரும்ப அங்கேருந்து எந்த மூமெண்ட்லையும் மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. திரும்பவும் இந்த லோவை தொடர பட்சத்தில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து தாராளமாக 300 பாயிண்ட் தொட்டு ஒன்று இந்த லெவல் வரைக்கும் வரும். இல்லைனா ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கீழே கொண்டு போயிடுச்சோம்னா இதையும் தாண்டி கொண்டு போய் திரும்பவும் கீழே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு எந்த ஒரு விதத்தில் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும், எந்த ஒரு விதத்தில் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னா நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன், நல்லா ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேப் டவுன் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டில் இங்கேருந்து திரும்பவும் மேலே வரதுக்கான நான் ட்ரை பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் கேண்டிலில் வந்து ஏதாச்சும் ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அந்த கேண்டிலில் வந்து நம்ம ஸ்விங் பிரேக் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பாருங்க. அந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்து மேலே போணுச்சுன்னா எவ்வளோ கேப்பில் ஓப்பன் ஆயிருக்கோ மறுபடியும் வந்து இந்த இடத்த வந்து தொடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அப்படி தொட்டா இப்போ வந்து மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபாலை மிஸ் பண்ணவங்களாம் புதுசாக ஆட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இந்த ஜோன் வந்து இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்த மார்க்கெட் எப்போ வந்து தொடுதோ மறுபடியும் இங்கே வந்து செல் ஆஃப் வர வாய்ப்புகள் இருக்கும். நம்ம பார்த்தா 5 EMI இல்லாட்டி எம்பேட்டன் அதை மெத்தடில் வந்து மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப கீழே கொண்டு போயிடும்.
சரிங்களா? ஸோ திரும்ப இன்னொரு விதத்தில் எப்போ இதை கன்ஃபியூஷன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, நாளைக்கு வந்து ஒரு பெரிய கேப் அப் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்படி இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன கேப் அப் இந்த 50,200 லெவலில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் இப்போதைக்கு அப்படின்னா, செல்லர் வந்து ஒரே சைடு வந்து நேக்கடாக போயிட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆனோன்னா இந்த இடத்துல வந்து அவங்க பொசிஷனை வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவ்வளோ நாளாக வந்து அவங்க வந்து சி சைடை மட்டும் செல் பண்ணிட்டு இருந்தவங்க மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆனிச்சுன்னா பி சைடும் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நடக்கணும். அப்படி நடந்தால் தான் என்ன நடக்கும்னா, இங்கே வந்து பொசிஷன் நல்லா ஆட் பண்ணி வைக்கிறாங்களா, எப்போவுமே செல்லருக்கான ஏரியா எப்போ டிஸ்டர்ப் ஆகுதோ அப்போ தான் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது புதுசாக வந்து இந்த இடத்துல சின்னதாக பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது பையர் ஆட் ஆக ஆரம்பிப்பாங்க. இப்போ 2 பேரும் இந்த இடத்துல ஆட் ஆகி இந்த இடத்துல வந்து அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து மூவ்மெண்ட் கொடுத்து மறுபடியும் இந்த பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்து கீழே இந்த லெவலில் தொடர்ந்து என்ன ஆகும், இவங்களோட ஸ்டாப் லாஸ் ஃபுல்லாக ஹிட் ஆகினது ஆரம்பிச்சிடும். இதோட ஃப்ளோவில் வந்து மார்க்கெட் திரும்ப ஒரு நல்ல மூவ்மெண்ட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மார்க்கெட் மேலே போட்டோம் இல்லை அங்கேருந்து கீழே போகட்டும், ஆனால் நம்ம நம்பிக்கையோட பொறுமையாக அமைதியாக நம்மளோட பேட்டர்ன் வரத்துக்காக வெயிட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ப்ராஃபிட் ட்ரேடராக வந்து மாற முடியும். சரிங்களா? மேலே போக ஆரம்பிச்சிச்சின்னு ட்ரேட் எடுத்துகிட்டு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகி அதை வேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வர மாதிரி இருக்குன்னு சொல்லி இமீடியட்டாக ட்ரேட் எடுத்து ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறத விட, நம்ம என்ன பிளான் பண்ணுறோம், இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து கீழே மட்டும்தான் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம பேட்டர்ன் படி கீழே எப்போ போகிறதுக்கான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதோ அப்போ மட்டும்தான் நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நாளைக்கு மேலே ஓப்பன் ஆகி இந்த லோவை பிரேக் அவுட் கொடுத்தாலும் சரி, கீழே ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே வந்துட்டு திரும்ப இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஃபார்ம் ஆனாலும் சரி, செல்லிங்கான ட்ரேடு மட்டும் எடுக்கலாம். ஸோ பையிங்கான ட்ரேட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனால் சொன்னேன், கொஞ்சம் அது வந்து ரிஸ்கி. அது வந்து எப்படி, ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க மட்டும் நிறைய ஸ்டாப் லாஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கேன், எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன லாஸ் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன்ற பட்சத்தில் அந்த ட்ரேடை வந்து எடுப்பாங்க. ஏன்னா சப்போஸ் அந்த இடத்துக்குள்ளேயே மார்க்கெட் மேலே போகிற மாதிரி போயிட்டு இமீடியட்டாக திரும்ப அந்த ஓப்பனிங் கேப் டவுன் சொல்கிறேன், கேப் டவுன் ஓப்பன் நடத்தி இமீடியட்டாக பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துடும். அப்போ ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து அனாமத்தான் உங்களுக்கு வந்து போயிடும். இல்லை நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து செல்லிங்காக தான் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் எப்போ நமக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ ட்ரேட் எடுக்கிறோம். சப்போஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, கேப் டவுனாக சொல்கிறேன், இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணுது. பட் வந்து செல்லிங் மார்க்கெட்டுன்றனால நம்ம பையிங்கில் ட்ரேட் எடுக்கல, வெயிட் பண்ணுறோம். பட் இங்கே போன மார்க்கெட்டு இந்த லெவல் வரைக்குமே ரீச் ஆகலை, இமீடியட்டாக கீழே 500 ஓப்பன் ஆனிச்சு பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் மேலே வந்துட்டு திரும்ப இமீடியட்டாக இந்த இடத்த வந்து டச் பண்ணி பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எப்போ ரிவர்ஸில் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகுதோ அப்போ நம்ம வந்து ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரேட் எடுத்தோம்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ட்ரேடாக இருக்கும். அப்போ இதோட கண்டினியூட்டி மார்க்கெட் கீழே போகும்போது நமக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து எந்த ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் தெளிவாக என்ன பண்ணணுன்றதை பார்த்து பண்ணுங்கள். பொறுமையாக அமைதியாக நமக்கான ட்ரேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கும். ஓகே, இப்போ நிஃப்டியும் ஒரு டைம் செக் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டியில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பழசெல்லாம் தூக்கிடலாம். ஸோ பழசு இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் தூக்கிடலாம். இது வந்து ஆல்ரெடி போட்ட நம்ம ட்ரெண்ட் லைன், இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ இதையும் வந்து தூக்கிடலாம். ஏன்னா இது மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனும் தேவையில்லை. இது வந்து ஆக்சுவலாக நேற்று வந்து ட்ரா பண்ணி வச்சது, இது வந்து வீடியோ போட முடியல ஆக்சுவலாக. ஏன்னா இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே போணுச்சுன்னா கீழே வந்து நம்ம ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணனால நிஃப்டியும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ கீழே வந்துட்டு இந்த ஸ்விங் வந்து கீழே ஒரு ஸ்விங் வச்சிங்களா, எப்போ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சோ அதுலேருந்து ஒரு நல்ல ஃபால் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு. அதே மாதிரி கீழே மேலே என்ன இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் ஏதாவது பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் போய் க்ளோசிங் வச்சிருக்க பட்சத்தில் வந்து நிஃப்டி சைடு வந்து கொஞ்சம் பையிங் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். பட் எந்த கேண்டிலுமே வருங்க 2-3 டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. அந்த ஒவ்வொரு டைமும் ட்ரை பண்ணிவிட்டு இமீடியட்டாக கீழே தான் கொண்டு வந்து கேண்டிலில் வச்சுட்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஆல்ரெடி நம்ம கீழே போகுன்றதை நம்ம ஸ்ட்ராங்காக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி என்ன நடந்துச்சு, அதோட கண்டினியூட்டி நிஃப்டி கீழே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி கீழே வந்துச்சு, ப்ரீவியஸாக அந்த இதே சப்போர்ட்டில் உள்ள சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போணுச்சு. அகைன் திரும்பவும் அதே ட்ரெண்ட் லைனில் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் வந்து கொடுத்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து செல்லிங் சைடு தான் பிளான் வச்சு எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் பையிங்கான ட்ரேட் வந்து கிடைக்கவே இல்லைங்களா, திரும்ப செல்லிங்கான ட்ரேட் இங்கே போயிட்டு ரிவர்ஸில் வந்து எப்போ இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ வந்து ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம்னா இது ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்களா. என்ன ஒன்றுனா பேங்க் நிஃப்டியை நம்ம ஸ்ட்ராங்காக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து நிஃப்டியும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு அன்இவனாக தான் வந்து மூவ்மெண்ட் இருந்துச்சு. கேண்டில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 3 கேண்டில் வந்து ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மந்த் வந்து இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அது மாதிரி க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப அந்த கேண்டிலில் ஒரு வேளை பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் தான் நிஃப்டி இங்கேருந்து ஸ்ட்ராங்காக கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு.
ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் வந்து தூரமாக தான் இருக்குது, இன்னும் அந்த இடத்தையும் வந்து தொடலை. ஸோ வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம பண்ணுற எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் கீழே வருன்றது நிஃப்டியில் வந்து கிடையாது. நிஃப்டி வந்து வேறு ஒரு மாதிரி மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நிஃப்டியும் இதோட கை கொடுத்து கீழே வர ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி வருதுன்னா இதோட கண்டினியூட்டி பேங்க் நிஃப்டி நல்லாவே கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து இப்போ எப்படி வீக்லி கண்டியில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மார்க்கெட் கீழே வந்துச்சு, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே பிடிச்சி மறுபடியும் கீழே வந்தாங்க, இங்கேருந்து போனாங்க. இப்போ என்னென்னா நல்லா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துச்சு, இங்கேருந்து எடுத்து பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க, நல்ல ஒரு ஃபால் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பையர் ட்ரை பண்ணி மார்க்கெட்டை வச்சுருக்காங்க, இந்த லெவலை தாண்டி மேலே போகலை. கவனிச்சுக்கோங்க, மறுபடியும் பையிங் போகணும்னா நமக்கு இந்த லெவலை தாண்டணும். 24,200 லெவலை வந்து மார்க்கெட் எப்போ கிராஸ் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் நிஃப்டி வந்து பையிங் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இன்வெஸ்டிங் பிளான் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே வந்து இன்வெஸ்டிங் பிளான் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் ஸ்டாப் லாஸ் வந்து வைக்க முடியும். சரிங்களா? ஸோ எப்போனாலும் மார்க்கெட் வந்து இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வர ஸ்டேஜில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ டே கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, பேங்க் நிஃப்டிலையும் சரி நிஃப்டிலையும் சரி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டில் ஆல்ரெடி மேலேருந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ இப்போ எதுக்கு இங்கே என்ன தேவைன்னா, இந்த இடத்துல ஒரு வெயிட்டிங் கேண்டில், ஒரு க்ரீன் கேண்டில் வந்து தேவை. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் வந்தாலும் சரி, இங்கே நிஃப்டிலையும் சரி, இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் வந்துட்டு மறுபடியும் இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுக்குறாங்கன்னா இதோட கண்டினியூட்டி நல்லாவே கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். பட் என்ன பண்ணணும், எப்போவுமே மார்க்கெட்டோட ட்ரெண்டு எப்படி போயிட்டுருக்கோ அந்த ட்ரெண்டில் வந்து நம்ம போயிடணும் ஃபஸ்ட்டு. ஸோ வந்து மார்க்கெட் மறுபடியும் நாளைக்கு வந்து இந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுக்குறாங்க, இங்கே எங்கேயா ஓப்பன் பண்ணுறாங்க, ஃப்ளாட் ஓப்பன் ஆகுது பண்ணிவிட்டு, இல்லை 50 பாயிண்ட் அது போல் கேப் அப் ஓப்பன் ஆனாலும் இமீடியட்டாக திரும்ப இந்த இடத்த எப்போ பிரேக் அவுட் கொடுக்குறாங்களோ நம்ம ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடணும். செல் சைடு, பையிங் சைடு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஏன்னா பையிங் சைடு கிளியர் கட்டாக எங்கே சொல்லியிருக்கேன், இந்த இடத்துக்கு மேலே. அதே மாதிரி என்னாகும், இங்கே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, செல்லர்லாம் திரும்ப இந்த இடத்துல ஆட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து திரும்ப எப்போ ஹிட் ஆகுதோ அங்கேருந்து மார்க்கெட் ஒரு நல்ல ஃப்ளோ கீழே கொடுக்கும், மறுபடியும் இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ பையிங் சைடை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு பெரிய ஃபால் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக இந்த இடத்துல பையிங்கான ட்ரேட் வந்து எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 1.5% 2% மார்க்கெட் ஃபால் ஆயிருக்குன்னா இமீடியட்டாக அந்த இடத்துல பையிங்கான ட்ரேட் வைக்கக்கூடாது. ஏன்னா என்ன நடக்கும், செல்லர் தான் வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட் கீழே போகும்னு சொல்லி. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் இறங்கியிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டை மிஸ் பண்ணவங்களாம் பேங்க் நிஃப்டிலையும் சரி நிஃப்டிலையும் சரி அடுத்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ முதல்ல மார்க்கெட் எப்போ மேலே வந்தாலும் இமீடியட்டாக அந்த இடத்துல யார் உள்ளே வருவாங்கன்னா செல்லர் தான் வருவாங்க. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறோமா நல்லா போனாலும் இமீடியட்டாக செல்லருக்கு எந்த ஒரு லெவல் கிடைச்சாலும் சரி அந்த லெவலில் இமீடியட்டாக உள்ளே இன்வால்வ் ஆகி மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிடுவாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு பையிங்கான ட்ரேட் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கன்றது ஒரு நாள். அந்த ஒரு நாள் வந்து நமக்கு ஒரு வேளை மார்க்கெட் எப்படி அமையுதுன்றதை வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஒரு வேளை மார்க்கெட் இன்றைக்கி நல்லா வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருச்சுங்களா, நாளைக்கு வந்து வெறும் சைடு வேலையே போயிட்டுருக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லாக மார்க்கெட் சைடு வேலையே போயிருந்துச்சுன்னா ஒரு ஜோன் வந்து கிடச்சிரும். அப்படின்னு நம்ம பட்சத்தில் நம்ம அடுத்த அந்த ஜோன் எங்கிட்டு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த இடத்துல வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால கீழே மூவ் பண்ணும்போது 100% எடுக்கலாம், மேலே போகும்போது இந்த இடத்துல 50% பாசிபிலிட்டி வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்தா அதே தான். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம், மார்க்கெட் இந்த ஜோனை எப்போ பிரேக் அவுட் பண்ணி கீழே போனாலும் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து எப்போ மேலே போனாலும் செல்லர் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இமீடியட்டாக மார்க்கெட் அங்கேருந்து கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஒரு பெரிய கேப் அப் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.